ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த பாட்காஸ்ட். நான் உங்கள் மலர், ஸ்கோர் கிளவர்லேருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் பேசுகிறேன். இன்னைக்கு நாம April 2, 2026 அன்னைக்கு த ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்த 2 முக்கியமான எடிட்டோரியல்ஸை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். நாம எடிட்டோரியல்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். இது ஒரு பேசிக் பிரேக் டவுன் பாட்காஸ்ட் தான், ஆனால் நம்ம எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்டில் டெய்லி எடிட்டோரியல்ஸோட ரொம்ப டீட்டெயில்டு பிரேக் டவுன் இருக்கு. அந்த வெப்சைட்டில் ஒவ்வொரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரையும் வச்சு ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸா பிரிச்சு அதோட வொக்காபுலரிஸ், தமிழ் டிரான்ஸ்லேஷன் மற்றும் சிம்பிளிஃபைடு இங்கிலீஷ் எல்லாமே கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம சென்டென்சஸோட கான்டெக்ஸ்ட், பேக்ரவுண்ட், ஒரு 5 பாயிண்ட் சம்மரி, அப்புறம் எடிட்டோரியலோட டோன் என்ன அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா விளக்கியிருக்கோம். எக்ஸாம் ஸ்டாண்டர்ட்ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸும் ஒவ்வொரு எடிட்டோரியலுக்கும் இருக்கு. வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஸ்கோர் கிளவர் டெய்லி பிரீமியம் எடிட்டோரியல் வொக்காபுலரி பிடிஎஃப்பும் ப்ரொவைட் பண்றாங்க. இதுல முக்கியமான வொக்காபுலரிஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த பிடிஎஃப்கள் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல கம்ப்ளீட்லி ஃப்ரீயாவே கிடைக்குது. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒரு முக்கியமான அட்வைஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஏதாவது சென்டென்ஸ் புரியலனா தயங்காம பாஸ் பண்ணிட்டு திரும்ப கேட்டு அனலைஸ் பண்ணுங்க. மீனிங் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சென்டென்ஸை கொஞ்சம் சத்தமா 2 தடவை படிச்சு பாருங்க. பிகினர்ஸ் டெய்லி இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துல உங்க இங்கிலீஷ் நாலேஜ் டிராஸ்டிக்கலா இம்ப்ரூவ் ஆகுறத நீங்களே பாப்பீங்க. சரி, இப்போ நாம முதல் எடிட்டோரியலை பார்க்கலாம். எடிட்டோரியல் 1, டைட்டில் ஆர்டர்லி எக்ஸிட் ஆன் இந்தியா அண்ட் எனர்ஜி டிரான்சிஷன் இஷ்யூஸ். ஆர்டர்லி எக்ஸிட், இந்தியா மற்றும் எனர்ஜி டிரான்சிஷன் பிரச்சனைகள் குறித்து. சப்டைட்டில் வைல் கட்டிங் டவுன் ஆன் ஆயில், இந்தியா மஸ்ட் அவாய்ட் நியூ ஃபார்ம்ஸ் ஆஃப் டிபெண்டன்ஸ். எண்ணெயை பயன்படுத்துவதை குறைக்கும் அதே வேளையில் இந்தியா புதிய வகையான சார்புகளை தவிர்க்க வேண்டும். குளோபல் எனர்ஜி ஷாக்ஸ் ஆர் நாட் நியூ. உலகளாவிய ஆற்றல் அதிர்ச்சிகள் புதியவை அல்ல. The world has seen them before. In the early 1970s, after the Yom Kippur War, உலகம் இதற்கு முன்பும் அவற்றை கண்டிருக்கிறது. 1970ஸ்களின் முற்பகுதியில் யாம் கிப்பூர் போருக்கு பிறகு. In 1979, following the Iranian Revolution, 1979இல் ஈரானிய புரட்சியை தொடர்ந்து. In 1990-91, after Iraq's invasion of Kuwait, and in 2022, after Russia's invasion of Ukraine. 1990-91இல் குவைத்தின் மீது ஈராக் படையெடுத்த பிறகு மற்றும் 2022இல் யுக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்த பிறகு. Yet, the present crisis triggered by American-Israeli strikes on Iran is materially different. இருந்தபோதிலும் ஈரானின் மீது அமெரிக்க-இஸ்ரேலிய தாக்குதல்களால் தூண்டப்பட்ட தற்போதைய நெருக்கடி முற்றிலும் வேறுபட்டது. இந்த சென்டென்ஸ்ல வர மெட்டீரியலி அப்படிங்கிற வேர்டுக்கு சப்ஸ்டான்ஷியலி இல்லனா சிக்னிஃபிகன்ட்லி, அதாவது கணிசமாக அல்லது முற்றிலும் அப்படின்னு அர்த்தம். While Russia's war with Ukraine sharpened the geopolitical use of natural gas, the current conflict has simultaneously disrupted oil and gas flows. உக்ரைனுடனான ரஷ்யாவின் போர் இயற்கை எரிவாயுவின் ஜியோபொலிட்டிக்கல் பயன்பாட்டை கூர்மையாக்கிய அதே வேளையில் தற்போதைய மோதல் ஒரே நேரத்தில் எண்ணெய் மற்றும் எரிவாயு ஓட்டங்களை சீர்குலைத்துள்ளது. இந்த சென்டென்ஸ்ல சைமல்டேனியஸ்லி அப்படின்னா அட் த சேம் டைம், அதாவது ஒரே நேரத்தில்னு அர்த்தம். டிஸ்ரப்டட் அப்படின்னா இன்டரப்டட் அல்லது சீர்குலைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். திஸ் டிஸ்ரப்ஷன் கம்ஸ் அட் அ மொமெண்ட் ஆஃப் ப்ரொஃபவுண்ட் டிரான்சிஷன் இன் த குளோபல் எனர்ஜி சிஸ்டம். உலகளாவிய எரிசக்தி அமைப்பில் ஒரு ஆழமான மாற்றத்தின் தருணத்தில் இந்த சீர்குலைவு வருகிறது. இங்க ப்ரொஃபவுண்ட் அப்படின்னா ரொம்ப ஆழமான அல்லது இன்டென்ஸான அப்படின்னு அர்த்தம். The International Energy Agency has underlined that transport electrification is firmly underway. International Energy Agency போக்குவரத்து மின்மயமாக்கல் உறுதியாக நடைபெற்று வருவதை அடிக்கோடிட்டு காட்டியுள்ளது. With electric vehicles displacing about 0.9 million barrels per day of oil demand in 2023. 2023இல் மின்சார வாகனங்கள் நாளொன்றுக்கு சுமார் 0.9 மில்லியன் பீப்பாய்கள் எண்ணெய் தேவையை இடமாற்றம் செய்துள்ளன. Rising over 30% to about 1.3 million barrels per day in 2024. இது 2024இல் 30%க்கும் மேலாக அதிகரித்து நாளொன்றுக்கு சுமார் 1.3 மில்லியன் பீப்பாய்களாக உயர்ந்துள்ளது. இங்க டிஸ்பிளேசிங் அப்படின்னா ஒன்னை எடுத்துட்டு அந்த இடத்துல இன்னொன்னு வர்றதுன்னு அர்த்தம். This still amounts to barely 1% to 1.3% of global oil demand, but it signals a structural shift. இது இன்னமும் உலகளாவிய எண்ணெய் தேவையில் வெறும் 1% முதல் 1.3% வரை மட்டுமே உள்ளது, ஆனால் இது ஒரு கட்டமைப்பு மாற்றத்தை குறிக்கிறது. இங்க barely அப்படின்னா only just அல்லது கஷ்டப்பட்டு ஒரு சிறிய அளவுன்னு அர்த்தம்.
A supply shock of roughly 8 million barrels per day could accelerate the transition away from fossil fuels. நாளொன்றுக்கு தோராயமாக 8 மில்லியன் பேரல்கள் விநியோக அதிர்ச்சியானது புதைப்படிவ எரிபொருட்களிலிருந்து விலகிச் செல்லும் மாற்றத்தை துரிதப்படுத்தக்கூடும். இங்க ஆக்சிலரேட் அப்படின்னா ஸ்பீடப் பண்றது அல்லது துரிதப்படுத்துவதுன்னு அர்த்தம். The energy transition could also unsettle the dollar's long-standing dominance in global energy trade. இந்த ஆற்றல் மாற்றம் உலகளாவிய எரிசக்தி வர்த்தகத்தில் டாலரின் நீண்டகால ஆதிக்கத்தையும் சீர்குலைக்கக்கூடும். இங்க unsettle அப்படின்னா டிஸ்டர்ப் பண்றது அல்லது சீர்குலைக்கிறதுன்னு அர்த்தம். The petrodollar system, forged in the aftermath of the 1970s oil shocks through US Gulf strategic alignment. 1970களின் எண்ணெய் அதிர்ச்சிகளுக்கு பிறகு அமெரிக்க கல்ஃப் மூலபாய சீரமைப்பு மூலம் உருவாக்கப்பட்ட பெட்ரோடாலர் அமைப்பு ensured that oil was priced in dollars and that surplus revenues were recycled into US financial markets. எண்ணெய் டாலர்களில் விலை நிர்ணயிக்கப்படுவதையும் உபரி வருவாய் அமெரிக்க நிதிச் சந்தைகளில் மறுசுழற்சி செய்யப்படுவதையும் உறுதி செய்தது. இந்த சென்டென்ஸ்ல ஃபார்ஜ்ட் அப்படின்னா உருவாக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஆஃப்டர் மேத் அப்படின்னா ஒரு பெரிய சம்பவத்துக்கு அப்புறம் வர்ற விளைவுகள்னு அர்த்தம். சர்ப்ளஸ் அப்படின்னா எக்ஸஸ் அல்லது உபரியானன்னு அர்த்தம். தி எமர்ஜிங் பேரடைம் இஸ் மோர் ஃப்ராக்மெண்டட். உருவாகி வரும் புதிய முன்மாதிரி மிகவும் துண்டு துண்டாக உள்ளது. with energy shifting from a globally traded commodity to geographically dispersed supply chains centered on critical minerals. ஆற்றல் என்பது உலகளாவிய வர்த்தகம் செய்யப்படும் பொருளிலிருந்து முக்கியமான கனிமங்களை மையமாக கொண்ட புவியியல் ரீதியாக சிதறிய விநியோக சங்கிலிகளுக்கு மாறுவதன் மூலம். இங்க பாரடைம் அப்படின்னா ஒரு பேட்டர்ன் அல்லது முன்மாதிரின்னு அர்த்தம். ஃப்ராக்மெண்டட் அப்படின்னா துண்டு துண்டாக உடைந்ததுன்னு அர்த்தம். டிஸ்பர்ஸ்ட் அப்படின்னா ஸ்கேட்டர்ட் அல்லது சிதறியன்னு அர்த்தம். Lithium reserves are concentrated in Chile 30%, Argentina 13% and Australia 20%. லித்தியம் இருப்புகள் சிலியில் 30%, ஆர்ஜென்டினாவில் 13% மற்றும் ஆஸ்திரேலியாவில் 20%க்கும் மேலாக குவிந்துள்ளன. The Democratic Republic of Congo accounts for over 70% of global cobalt production, while Indonesia dominates the nickel market. உலகளாவிய கோபால்ட் உற்பத்தியில் 70%க்கும் மேலாக டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோவில் உள்ளது. அதே வேளையில் இந்தோனேஷியா நிக்கல் சந்தையில் ஆதிக்கம் செலுத்துகிறது. காப்பர், crucial for electrification, is likewise concentrated in Chile and Peru. மின்மயமாக்கலுக்கு முக்கியமான தாமிரம் இதேபோல சிலி மற்றும் பெருவில் குவிந்துள்ளது. இங்க crucial அப்படின்னா ரொம்ப முக்கியமான அல்லது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அர்த்தம். Canada is emerging as a key supplier of nickel, cobalt and lithium, while Australia leads lithium production for Western supply chains. கனடா நிக்கல், கோபால்ட் மற்றும் லித்தியம் ஆகியவற்றின் முக்கிய சப்ளையராக உருவெடுத்து வருகிறது. அதே வேளையில் ஆஸ்திரேலியா மேற்கத்திய விநியோக சங்கிலிகளுக்கு லித்தியம் உற்பத்தியில் முன்னணியில் உள்ளது. Yet, the decisive advantage lies in processing and manufacturing, where China is dominant. இருந்தபோதிலும் செயல்படுத்துதல் மற்றும் உற்பத்தியில்தான் தீர்க்கமான நன்மை உள்ளது. இதில் சீனா ஆதிக்கம் செலுத்துகிறது. இங்க டிசைசிவ் அப்படின்னா செட்டிலிங் அன் இஷ்யூ அல்லது ஒரு விஷயத்தை முடிவு செய்யக்கூடிய தீர்க்கமான அர்த்தம். This raises the possibility that a future energy system could be as dependent on Chinese industrial capacity and potentially the yuan as the old system was on dollar-denominated oil. எதிர்கால எரிசக்தி அமைப்பானது சீன தொழில்துறை திறனையும் மேலும் யுவானையும் எந்த அளவுக்கு சார்ந்திருக்கலாம் என்ற சாத்தியத்தை இது எழுப்புகிறதென்றால் பழைய அமைப்பு டாலர் மதிப்பிலுள்ள எண்ணெயை சார்ந்திருந்த போலவே சார்ந்திருக்கலாம். ஃபார் countries such as India, this presents a dilemma. இந்தியா போன்ற நாடுகளுக்கு இது ஒரு தர்ம சங்கடத்தை அளிக்கிறது. இங்க டயலமா அப்படின்னா ஒரு டிஃபிகல்ட் சாய்ஸ் அல்லது தர்ம சங்கடமான நிலைன்னு அர்த்தம். The transition offers an opportunity to reduce fossil fuel dependence, but also risks creating new technological and supply chain dependencies. இந்த மாற்றம் புதைப்படிவ எரிபொருள் சார்பை குறைக்கும் வாய்ப்பை வழங்குகிறது, ஆனால் புதிய தொழில்நுட்பம் மற்றும் சங்கிலி சார்புகளை உருவாக்கும் அபாயத்தையும் கொண்டுள்ளது. Navigating this landscape will require a conscious strategy rooted in the Global South's legacy of non-alignment. இந்த சூழ்நிலையை கையாள்வதற்கு ஒரு நனவான உத்தி குளோபல் சவுத்தின் அணிசேரா மரபில் வேரூன்றிய ஒன்று தேவை. Securing resources, building domestic technological capacities in manufacturing and processing, and avoiding a new form of dependence that merely shifts old hierarchies. வளங்களை சேகரித்தல், உற்பத்தி மற்றும் செயல்படுத்துதலில் உள்நாட்டு தொழில்நுட்ப திறன்களை உருவாக்குதல் மற்றும் பழைய படிநிலைகளை வெறுமனே மாற்றும் புதிய வகையான சார்புகளை தவிர்த்தல்.
இந்த சென்டென்ஸ்ல நேவிகேட்டிங் அப்படின்னா ஒரு வழியை கண்டுபிடிச்சு கடந்து போறதுன்னு அர்த்தம். லெகசி அப்படின்னா தலைமுறையா வர்ற மரபு. ஹையரார்கீஸ் அப்படின்னா ரேங்கிங் சிஸ்டம் அல்லது படிநிலைகள்னு அர்த்தம். இந்த முதல் எடிட்டோரியலோட டோன் பாத்தீங்கன்னா அனலிட்டிக்கல். ஏன்னா குளோபல் எனர்ஜி மார்க்கெட்ல நடக்கிற மாற்றங்களை இது ரொம்ப தெளிவா பிரேக் டவுன் பண்ணி அலசி ஆராயுது. ஆயில் மற்றும் டாலர்ல இருந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மற்றும் சைனா பக்கம் மாறுற ஜியோ எக்கனாமிக்ஸை பத்தியும் இதனால இந்தியாவுக்கு என்னென்ன கான்சிக்வன்சஸ் வரும் அப்படிங்கறதையும் ரொம்ப டீப்லி அனலைஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நாம 2வது எடிட்டோரியல் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணணும். நீங்க எல்லாரும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்பை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்க ஒரு விஷயத்தை படிச்சீங்கன்னா அதை எப்பவும் மறக்கவே மாட்டீங்க. நீங்க படிச்ச ஒரு இன்ஃபர்மேஷனை எப்ப நீங்க மறப்பீங்க அப்படின்னு இந்த ஆப்பே ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டா அந்த நேரத்துல உங்களை ரிவைஸ் பண்ண வைக்கும். சோ ஆஸ்பிரன்ட்ஸ் எப்பவுமே படிச்சதை மறக்கவே மாட்டாங்க. சரி, வாங்க இப்போ நாம 2வது எடிட்டோரியல்ல பார்க்கலாம். எடிட்டோரியல் 2, டைட்டில் காரிடார் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆன் தி எண்ட் ஆஃப் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம். காரிடார் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் முடிவுக்கு வருவது குறித்து. சப்டைட்டில் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் மஸ்ட் பி த ஃபோக்கஸ் இன் ஏரியாஸ் ஃப்ரீட் ஆஃப் நக்சலிசம். நக்சலிசத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட பகுதிகளில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியே மையமாக இருக்க வேண்டும். இந்தியா இப்போது நக்சல் இல்லாத நாடாக மாறிவிட்டது என்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா மார்ச் 30 அன்று மக்களவையில் அறிவித்தார். லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசமை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அவர் தனக்குத்தானே நிர்ணயித்திருந்த கெழுவுக்கு ஒரு நாள் முன்னதாகவே இதை அறிவித்தார். இங்க டெட்லைன் அப்படின்னா ஒரு வேலையை முடிக்க கொடுக்கப்பட்ட கடைசி நேரம்னு அர்த்தம். ஹிஸ் அசர்ஷன் ஃபாலோஸ் 3 years ஆஃப் இன்டென்சிவ் பாராமிலிட்டரி ஆபரேஷன்ஸ். அவரது இந்த வலியுறுத்தல் 3 ஆண்டுகால தீவிர துணை இராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து வந்துள்ளது. இந்த காலகட்டத்தில் 4,08,339 மாவோயிஸ்டுகள் சரணடைந்தனர், 2,218 பேர் கைது செய்யப்பட்டனர் மற்றும் 706 பேர் என்கவுண்டர்களில் கொல்லப்பட்டனர். இங்க அசர்ஷன் அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட் அண்ட் ஃபோர்ஸ்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் அல்லது உறுதியான அறிவிப்புன்னு அர்த்தம். நியூட்ரலைஸ்ட் அப்படின்னா செயல்பட முடியாம ஆக்குறது அல்லது கொல்லப்பட்டதுன்னு அர்த்தம். Mr. Shah had made tackling LWE a central piece of his internal security policy and of his political legacy. திரு ஷா LWE-ஐ சமாளிப்பதை தனது உள்நாட்டு பாதுகாப்பு கொள்கையின் மற்றும் தனது அரசியல் மரபின் ஒரு மையப்பகுதியாக மாற்றியிருந்தார். Not surprisingly, he made it a point to contrast the measures and milestones under his watch with those of the UPA regime on this front. ஆச்சரியப்படத்தக்க வகையில் இல்லை என்றாலும் இந்த விஷயத்தில் தனது கண்காணிப்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் மைல்கற்களையும் யூபிஏ ஆட்சியின் நடவடிக்கைகளுடன் ஒப்பிட்டு காட்டுவதை அவர் ஒரு முக்கிய கடமையாக கொண்டிருந்தார். இங்க கான்ட்ராஸ்ட் அப்படின்னா 2 விஷயங்களுக்கு இடையில இருக்கிற வித்தியாசங்களை ஒப்பிட்டு பார்க்கறதுன்னு அர்த்தம். Former Prime Minister Manmohan Singh had flagged LWE as the biggest internal security challenge before the country. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் LWE-ஐ நாட்டிற்கு முன்னாலுள்ள மிகப்பெரிய உள்நாட்டு பாதுகாப்பு சவால் என்று குறிப்பிட்டிருந்தார். And his government launched Operation Green Hunt in 2009-10. மேலும் அவரது அரசாங்கம் 2009-10 ஆபரேஷன் கிரீன் ஹண்டை தொடங்கியது. இது ஒரு விரிவான துணை இராணுவ தாக்குதல் ஆகும். இது அவரது கூட்டாளிகளிடமிருந்து கடுமையான விமர்சனத்தை எதிர்கொண்டது. இங்க ஃபிளாக்ட் அப்படின்னா ஒரு விஷயத்த முக்கியம்னு அடையாளம் காட்டுறதுன்னு அர்த்தம். எக்ஸ்பான்சிவ் அப்படின்னா ரொம்ப பறந்து விரிந்ததுன்னு அர்த்தம். ஆஃபென்சிவ் அப்படின்னா ஒரு அட்டாக்கிங் மிலிட்டரி கேம்பெயின் அல்லது தாக்குதல்னு அர்த்தம். The belt of Maoist influence at its peak touched over 180 districts. மாவோயிஸ்ட் செல்வாக்கின் வளையம் அதன் உச்சத்தில் 180க்கும் மேற்பட்ட மாவட்டங்களை தொட்டது, கவரிங் ட்ரைபல், ஃபாரஸ்ட் அண்ட் மினரல் ரிச் ஏரியாஸ் இன் பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிசா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா. பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிசா, ஆந்திர பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவில் உள்ள பழங்குடியினர், வன மற்றும் கனிம வளம் மிக்க பகுதிகளை உள்ளடக்கியதாக அது இருந்தது. The approach to tackling LWE then was more hesitant and measured, mindful of the human and institutional costs. அப்போது LWE-ஐ சமாளிப்பதற்கான அணுகுமுறை மனித மற்றும் நிறுவன ரீதியான இழப்புகளை மனதில் கொண்டு மிகவும் தயக்கத்துடனும் அளவிடப்பட்டதாகவும் இருந்தது. இங்க ஹெசிடென்ட் அப்படின்னா தயக்கத்தோட செயல்படுறதுன்னு அர்த்தம்.
Mr. Shah launched a non-compromising militarist strategy which he reiterated in his speech. திரு ஷா சமரசமற்ற இராணுவவாத உத்தியை தொடங்கினார். அதை அவர் தனது உரையில் மீண்டும் வலியுறுத்தினார். இங்க நான் காம்ப்ரமைசிங் அப்படின்னா எந்த சமரசமும் செஞ்சுக்காதன்னு அர்த்தம். ரீஐட்ரேட்டட் அப்படின்னா சொன்னதையே திரும்ப சொல்றதுன்னு அர்த்தம். He said the government had a dual approach, dialogue and rehabilitation for those who surrendered arms and no mercy for those who refused. அரசாங்கம் ஒரு இரட்டை அணுகுமுறையை கொண்டிருப்பதாக அவர் கூறினார். ஆயுதங்களை ஒப்படைத்தவர்களுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் மறுவாழ்வு, அதை மறுத்தவர்களுக்கு எந்த கருணையும் இல்லை என்பதே அந்த அணுகுமுறை ஆகும். இங்க ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னா மறுவாழ்வு கொடுக்கிறதுன்னு அர்த்தம். His sweeping strategy steamrolled human rights activists and academics who were branded urban Naxals. அவரது இந்த விரிவான உத்தி urban Naxals என்று முத்திரையிடப்பட்ட மனித உரிமை ஆர்வலர்களையும் கல்வியாளர்களையும் நசுக்கியது. இங்க ஸ்வீப்பிங் அப்படின்னா ரொம்ப வைட் ரேஞ்சிங்கான அப்படின்னு அர்த்தம். ஸ்டீம்ரோல்ட் அப்படின்னா ரொம்ப ஃபோர்ஸா ஒன்ன நசுக்கிறதுன்னு அர்த்தம். Police measures went far beyond even the harsh provisions of India's anti-terrorism laws, strangling freedoms and distorting judicial processes. காவல்துறை நடவடிக்கைகள் இந்தியாவின் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் கடுமையான விதிகளை தாண்டியும் சென்றன. இது சுதந்திரங்களை நெரிப்பதாகவும் நீதித்துறை செயல்முறைகளை சிதைப்பதாகவும் அமைந்தது. இங்க ஸ்ட்ராங்லிங் அப்படின்னா கழுத்தை நெரிக்கிற மாதிரி சுதந்திரத்தை தடுக்கிறதுன்னு அர்த்தம். டிஸ்டார்ட்டிங் அப்படின்னா உருமாற்றுவது அல்லது சிதைப்பதுன்னு அர்த்தம். The paramilitary operations have, in all probability, decapitated the military capabilities of the insurgents. துணை இராணுவ நடவடிக்கைகள் எல்லா சாத்தியக்கூறுகளிலும் கிளர்ச்சியாளர்களின் இராணுவ திறன்களை துண்டித்துவிட்டன. இது நாட்டின் மிகவும் குறைவாக ஆளப்படும் சில பகுதிகளில் அரசின் இருப்புக்கான சாத்தியத்தை திறந்துள்ளது. இங்க decapitated அப்படின்னா தலையை துண்டிப்பது அல்லது தலைமைத்துவத்தை அழிப்பதுன்னு அர்த்தம். இன்சர்ஜென்ட்ஸ் அப்படின்னா கிளர்ச்சியாளர்கள்னு அர்த்தம். Mr. Shah said a campaign to establish a school in every village and provide Aadhaar and ration cards to residents in some of the worst affected areas has already begun. Ivan Undariyandaல ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு பள்ளியை நிறுவுவதற்கும் மிகவும் பாதிக்கப்பட்ட சில பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு ஆதார் மற்றும் ரேஷன் கார்டுகளை வழங்குவதற்கான ஒரு பிரச்சாரம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது என்று திரு ஷா கூறினார். He is right that Maoists are ideologically opposed to parliamentary democracy, which is a position delinked from development or its absence. நாடாளுமன்ற ஜனநாயகத்தை மாவோயிஸ்டுகள் கருத்தியல் ரீதியாக எதிர்க்கிறார்கள் என்பதில் அவர் சொல்வது சரிதான். இது வளர்ச்சி அல்லது அதன் இல்லாமையிலிருந்து துண்டிக்கப்பட்ட ஒரு நிலைப்பாடாகும். இங்கு ஐடியாலஜிக்கலி அப்படின்னா கொள்கை ரீதியாகன்னு அர்த்தம். டீலிங்க்ட் அப்படின்னா துண்டிக்கப்பட்டன்னு அர்த்தம். Nevertheless, inclusive development is imperative for a stable, peaceful society. இருந்தபோதிலும் நிலையான அமைதியான சமூகத்திற்கு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி இன்றியமையாதது. இங்க imperative அப்படின்னா absolutely necessary அல்லது ரொம்ப அவசியமானதுன்னு அர்த்தம். The defeat of LWE extremism should not accelerate crony capitalist extraction of natural resources and further alienate tribal rights. LWE தீவிரவாதத்தின் தோல்வி இயற்கை வளங்களை குரோனி கேபிட்டலிஸ்ட் பிரித்தெடுப்பதை துரிதப்படுத்தக்கூடாது மற்றும் பழங்குடியினரின் உரிமைகளை மேலும் அந்நியப்படுத்தக்கூடாது. இங்க குரோனி கேபிட்டலிஸ்ட் அப்படின்னா அரசாங்கத்துக்கும் பிசினஸ் பண்றவங்களுக்கும் இருக்கிற நெருக்கமான உறவை வச்சு லாபம் பார்க்கறதுன்னு அர்த்தம். ஏலியனேட் அப்படின்னா தனிமைப்படுத்துறது அல்லது அந்நியப்படுத்துறதுன்னு அர்த்தம். Instead, it must lead to the genuine expansion of tribal rights, their substantive participation in parliamentary democracy, and accountability in resource extraction. மாறாக இது பழங்குடியினரின் உரிமைகளின் உண்மையான விரிவாக்கம், நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் அவர்களின் கணிசமான பங்கேற்பு மற்றும் வளங்களை பிரித்தெடுப்பதில் பொறுப்புக்கூறலுக்கு இது வழிவகுக்க வேண்டும். இங்க சப்ஸ்டாண்டிவ் அப்படின்னா ரொம்ப மீனிங்ஃபுல்லான அல்லது கணிசமானன்னு அர்த்தம். அக்கவுண்டபிலிட்டி அப்படின்னா பொறுப்புக்கூறல்னு அர்த்தம். Mr. Shah deserves credit for leading the operational success in curtailing LWE. LWE-ஐ கட்டுப்படுத்துவதில் செயல்பாட்டு வெற்றியை வழிநடத்திய திரு ஷா பாராட்டுக்கு தகுதியவனவர். இங்க curtailing அப்படின்னா குறைப்பது அல்லது கட்டுப்படுத்துவதுன்னு அர்த்தம். He must now lead a politics of reconciliation and heal the wounds of the battle. அவர் இப்போது சமரச அரசியலை வழிநடத்த வேண்டும் மற்றும் போரின் காயங்களை ஆற்ற வேண்டும். இங்க ரெக்கன்சிலியேஷன் அப்படின்னா நட்பு உறவை திரும்ப உருவாக்குறது அல்லது சமரசம்னு அர்த்தம். இந்த இரண்டாவது எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல். ஆமா,
ஹோம் மினிஸ்டரோட ஆபரேஷனல் சக்சஸை இவங்க ஒத்துக்கிட்டாலும் அவங்க யூஸ் பண்ண மெத்தட்ஸ், அதாவது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ், அர்பன் நக்சல்ஸ் அப்படின்னு முத்திரை குத்துனது, இதையெல்லாம் ரொம்பவே விமர்சனம் பண்றாங்க. அதோட குரோனி கேபிட்டலிசம் வந்துடக்கூடாதுன்னும் பழங்குடியினருக்கான உண்மையான வளர்ச்சி இருக்கணும்னும் எச்சரிக்கை பண்றதுனால இதோட டோன் கிரிட்டிக்கலா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாட்காஸ்ட்டை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான நியூஸ். நம்ம டெலிகிராம் சேனல்ல டெய்லி இரவு 7 மணிக்கு எடிட்டோரியல் வொக்காபுலரி குவிஸ் நடக்குது. இது அந்தன்னைக்கு வந்த எடிட்டோரியல் வொக்காபுலரியை கவர் பண்ற ஒரு லைவ் குவிஸ். இதை நாங்க IPL ஃபார் எடிட்டோரியல் வொக்காபுலரி அப்படின்னே சொல்லுவோம். ஏன்னா இதுல மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ் மற்றும் செம ரிவார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இதுல ஜாயின் பண்ணி உங்க வொக்காப் நாலேஜை செமையா டெவலப் பண்ணிக்கோங்க. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கண்டிப்பா வொக்காப் லீக்ல ஜாயின் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு பாட்காஸ்ட்ல சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் மலர்.